ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடலை மாவு வச்சு பர்ஃபி பண்ணியிருப்போம், பால் பவுடர் வச்சு கூட பண்ணியிருப்போம். ஆனால் கோதுமை மாவில் செய்கிற பர்ஃபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவைப்படுற பொருட்கள் ரொம்ப கம்மி, 3 பொருட்கள் தான் தேவைப்படும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான சாஃப்டான கோதுமை மாவு பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக அதோட நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். இப்போது ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல ஒயிட் கலரில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கல்ல கொஞ்சம் லேசாக கலர் மாறி இருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 250 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதில் 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் பாகு பதம் செக் பண்ணணும். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பாகு பதம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். அதுக்கு பாகை லேசாக கையில் தொட்டுட்டு இது போல் 2 விரலுக்கு நடுவில் வச்சு இது போல் பண்ணிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி உடையுதுல. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்துடணும். இது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இது கரெக்டான பதம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அதை சேர்க்குறத நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் கலரணும். மொத்தமாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கலந்துருக்கேன். இதுவே இதுக்கு போதுமானது. நம்ம மைசூர் பாகுக்கெல்லாம் சரிக்கு சமமாக நெய் சேர்ப்போம். மாவு 1 கப் எடுத்தால் 1 கப் நெய் சேர்ப்போம்ல. ஆனால் இந்த பர்ஃபிக்கு நெய் அதிகம் செலவாகாது. ஒருவேளை உங்களுக்கு நெய் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது போல் நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிடணும். நீங்களே பாருங்கள், நல்லா பபிள்ஸாக வருதில்ல. இந்த டைமில் நான் ஏற்கனவே ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை பீசஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் லேசாக நெய் தடவிட்டு இது போல் சமப்படுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ பீஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வேறு ஒரு பிளேட் இல்லைன்னா ட்ரேயில் கவுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். ஓரங்களில் இது போல் கத்தி வச்சுட்டு லேசாக நெம்பினீங்கனாலே இது லேசாக நெம்பி வந்துடும். எல்லா இடத்துலையும் நம்ம கீரல் போடணும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கீரல் போட்டாலே போதும், அது ஈஸியாக வெளியில் எடுக்க வந்துடும். கீரல் போட்டதுக்கப்புறமா இது போல் ஒரு ட்ரேயில் கவுத்திட்டு நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறமா அது அப்படியே அழகாக கீழே விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இதை சின்ன ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கோதுமை பர்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.